ஐயா சிவாஜி கணேசன் அவர்கள் நடிகர் திலகம் முதல் படத்திலே, அதாவது பராசக்தி என்ற திரைப்படத்திலே அருமையாக நடித்து மிகப்பெரிய நடிகராக எல்லாரும் பேசப்பட்டார். ஆனால் அந்த படத்தில் முதலில் சிவாஜி கணேசன் நடிப்பதாக இல்லை. அப்போது கோபாலகிருஷ்ணன் என்று ஒரு நடிகர் இருந்தார். பிற்காலத்தில் அவர்கள் பல வயதான வேடங்களில் எல்லாம் நடித்தார். அவர்தான் அப்போது அவருடைய படத்தை சொல்ல வேண்டுமென்றால், துளசி மாடம் என்ற ஒரு படம் உண்டு. ஆடும் மயிலே ஆட்டம் என்ன என்ற ஒரு அருமையான பாடல் எல்லாம் அந்த படத்திலே உண்டு. அந்த நடிகர் தான் முதலிலே நடிப்பதாக இருந்தது. ஆனால் சூழ்நிலை மற்ற சில வேலை காரணமாக அவர் அந்த படத்தில் நடிக்கவில்லை. அதற்கு பகுதியில் ஆள் தேடி கொண்டிருந்த பொழுதுதான் சிவாஜி கணேசனை நடிக்க வைக்கலாமா, அப்போது நாடகத்திலே நடித்து கொண்டிருந்த ஐயா சிவாஜி கணேசன் அவர்களை நடிக்கலாம் என்று யோசித்த பொழுது அவர்கள் நடித்தார்கள். அண்ணா அவர்கள் கதை வசனம் பாட்டம் பிரமாதமாக பித்து கொண்டு ஓடியது. அதற்கு பிறகு சிவாஜி கணேசனை பற்றி சொல்ல வேண்டும். அவர் மிகப்பெரிய நடிகர், அது வேறு விஷயம். அவர் அண்ணா சொன்ன மாதிரி அவர்களுக்கு யாரும் வாய்ப்பு கொடுக்கவில்லை என்றால் கூட அவர் பெரிய இடத்திற்கு வந்திருப்பார். ஆனால் அவள் நேரம் அப்பொழுது தான் வேலை செய்தது. அந்த நல்ல நேரம் வரும்பொழுது சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் அவரை மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு சென்றது. அதேபோல் ஐயா மலேசியா வாசுதேவன் பின்னணி பாடகர் அவர்கள், அப்போது டிஎம்எஸ் உடைய சகாப்தம் கொஞ்சம் குறைந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் டாப்பில் இருந்த டைம். 16 வயது நிலை படம். செவ்வந்தி பூவெடுத்த சின்னாக்கான்னு ஒரு பாட்டு உண்டு. அந்த பாட்டு எல்லாம் மலேசியா வாசுதேவன் அவர்கள் பாடியதுதான். அப்போது எப்படி என்றால், மெயின் பாடகர் பாடுவதற்கு முன்பு இசையமைப்பாளர்கள் ஒரு ட்ராக் பாடுவார்கள். அதாவது ஒருத்தர் வைத்து அதே பாட்டை மீட்டமைத்து கொடுத்து அவர்களை பாட வைப்பார்கள். பின்பு ஒரிஜினல் பாடகர் வந்து இதை ரிமூவ் பண்ணிவிட்டு அவர்களுடைய பாடல் அதில் சேர்க்கப்படும். இப்படிப்பட்டிருக்கும் பொழுது எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் 16 வயதிலே பாடல்கள் அவர் பாட வேண்டிய பாடல்தான். ஆனால் அவருக்கு ஜலதோஷம் ரொம்ப அதிகமாக இருந்தது. அதனால் பாட முடியாத சூழ்நிலையில் அப்பொழுது பாடலாம் என்று நினைத்த பொழுது, சரி மலேசியா வாசுதேவன் தான் அப்போ அந்த பாட்டுக்கு ட்ராக் பாடினார். அதாவது முதல்ல அவர் பாட வைத்து பின் பாடுவார். அப்போ எஸ்பிவி அவர்கள் கேட்டுவிட்டு, இந்த பாடலை மிகவும் நல்லா இருக்கின்றதே அப்படி எங்க இளையராஜாவும் சரி இந்த குரல் நல்லா இருக்கிறது, இதை அப்படியே பயன்படுத்தி கொள்ளலாமே என்று அந்த பாடலை எடுத்தார்கள். அது மிகவும் பிரபலமானது, பித்து கொண்டு ஓடியது. அதற்கு மலேசியா வாசுதேவன் அவர்கள் பல ஆண்டுகள் 20-25 ஆண்டுகள் தமிழ் சினிமா உலகில் மிகவும் பிரசித்தி பெற்ற பாடகராக இருந்தார். அதனால் நாம் என்னதான் செய்தாலும், என்னதான் முயற்சி எடுத்தாலும், நல்ல நேரம் வேலை செய்ய ஆரம்பித்தாவிட்டால் எல்லாம் தானாக ஓடி வரும். நாமும் உயரத்திற்கு செல்வோம். சரி, அனைவருக்கும் எல்லாருக்கும் ஒரு நல்ல நேரம் வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி, வணக்கம்.